தமிழ்நாட்டில் நாங்கள் தான் பலமான கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி. 7 வருஷமா எங்களை அசைக்க முடியல, பிரிக்க முடியல. நேற்று வரைக்கும் கூட்டணி கட்சிகளை இவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதலிடத்தில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆட்சி தான் ஐசியூல இருக்குன்னு பார்த்தா இப்ப கூட்டணியும் ஐசியூக்கு போயிருச்சு. காங்கிரஸுக்கு 12 இடம் கொடுக்கணும். காங்கிரஸுக்கு இன்னைக்கு 40 இடம் 42 இடம் கொடுத்தா, விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே 4 ஓட்டு விழுந்தா அதுல 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவன். இன்னைக்கு திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எந்த வகையான ஆயுதமும் அவங்க கையில இல்லை. சரி, என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா, நாங்க தான் 208 பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டோமே. கிராமங்கள்ல இருந்த நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் 208 இந்த வருஷம் மட்டும் மூடிட்டாங்க. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்போ தேர்தல் அறிவிப்பு வரும், மார்ச் முதல் வாரத்துல அறிவிப்பு வந்துடும் சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிகளை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகளை அனுப்பி இன்னைக்கு ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. ஆக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் தேர்தல் பணிகள் வேகமாக முன்னெடுத்து கூட்டணி அமைப்பிலிருந்து வேட்பாளர் தேர்விலிருந்து எல்லாருமே எல்லா பணிகளும் இன்னைக்கு வேகமா எடுத்து இன்னைக்கு உறுதியான கூட்டணி, பலமான கூட்டணியா இன்னைக்கு களத்தில் நிற்குது. நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்க தான் பலமான கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, 7 வருஷமா எங்களை அசைக்க முடியல, பிரிக்க முடியல, நாங்க உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த திமுக கூட்டணி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு மோசமான கூட்டணி. இன்னும் ஷெல்ஃப் எடுக்கல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு இன்னும். அதனால முதல்ல இந்த ஆட்சி கொடுத்த வாக்குறுதி 525, அதனால மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கட்சிக்காரங்க போனா விரட்டி விட்டுருவாங்க. அதனால முதல்ல அதிகாரிகளை விட்டு அதெல்லாம் சரி பண்ணலாம், மனு வாங்கலாம், கனவை சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கதை விட்டுட்டு, ஏற்கனவே சொன்ன கருத்தெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாள்தோறும் ஆசிரியர்கள் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு வாக்களித்த, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி தேர்தல் பணி செய்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு கூட அமைச்சர்களோ முதலமைச்சரோ முடியல. அங்க போனா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு அதிகாரிகளும் கிட்ட போறது இல்லை. இன்னைக்கு அவங்க போராட்டத்தையே இன்னைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 20 போராட்டமாவது நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம போலீஸ் தவிச்சிட்டு இருக்கு. ஆனா முதலமைச்சர் போட்டோ ஷூட் நடத்திட்டு அந்த திட்டத்தை தொடங்குறேன், இந்த திட்டத்தை தொடங்குறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு கதை விட்டுட்டு வழக்கம் போல இந்த நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள்கள், நாம ஒருத்தன் தான் அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பையனை அடுத்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கும் 2O, அவருடைய 2O அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்குறதுன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரனே சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு திமுக இருந்துட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் அவங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. திமுக பலகீனமா தான் இருக்கு, திமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை, ஆனா கூட்டணி கட்சிகள் பலமா இருக்கு, அதனால கூட்டணி கட்சிகளை வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுதியான கூட்டணி அமைக்காது,
அந்த கட்சிகளுக்குள்ள உள்ள பிரச்சனையை பெரிதுபடுத்தி எப்படியாவது மக்களை ஏமாத்தலாம், 2021 மக்களை ஏமாத்துன மாதிரி இந்த தேர்தலையும் எதையாவது சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் பாடத்தை புகட்டுறாங்களோ இல்லையோ, அதுக்கு முன்னால கூட்டணி கட்சிகளே பாடம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து வரைக்கும் கூட்டணி கட்சிகளை இவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை இவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுல முதல் இடத்துல இருப்பது காங்கிரஸ் கட்சி. ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. யாரை காண துடிக்கிறியோ கரையில நின்னு அந்த ஆள் வராம திரும்புறியே சொல்லடி கண்ணுன்னு ஒரு சினிமா பாட்டு தான் ஞாபகம் வருது. நேத்து வரைக்கும் காங்கிரஸை தேடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போறாங்க தெரியாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் ஆட்சியில் பங்கு தர மாட்டோம். ஆனா அதுக்கு சொன்ன உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருக்கிற திமுகவினுடைய பாதுகாவலர் செல்வ பெருந்தகை சொல்றாரு, இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட கருத்து, இதை நாங்க பேசி எங்க தலைமை சரிப்படுத்தும்ன்றார். ஆக கூட்டணி ஒற்றுமை என்பது, கூட்டணியுடைய தலைமை என்பது எல்லாமே செல்வ பெருந்தகையால் கேள்விக்குறியா இன்னைக்கு மாறிடுச்சு. ஆக இவங்களுடைய கூட்டணி முதற்கட்டத்திலேயே இன்னைக்கு ஆட்சி தான் ஐசியூல இருக்குன்னு பார்த்தா இப்ப கூட்டணியும் ஐசியூக்கு போயிருச்சு. அது மட்டும் இல்ல, மாணிக் தாகூர் எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு. ஸ்டாலின் சொல்லி கொஞ்ச நேரத்துல விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சியை மக்கள் முடிவு செய்வாங்கன்றாரு. அப்போ ஸ்டாலினால் அது முடிவு செய்ய முடியாது, நீ யாரு எங்களுக்கு கட்டளையிடுறதுக்கு, நாங்க களத்துல பாத்துக்கிறோம், நீ எங்களை கூட்டணியில சேர்க்கலன்னா, கூட்டணி ஆட்சிக்கு நீ ஒத்து வரலன்னா நாங்க தேர்தல் களத்துல பாத்துக்கிறோம் சொல்லி மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. இது எல்லாவற்றையும் விட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்றாங்க, நாங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைச்சு ஸ்டாலினை பார்த்து பேச போனோம், ஒரு டீ கொடுத்து அனுப்பி விட்டாரு, நாங்க குழு அமைக்கிறோம் பேசுங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு 70 நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் குழு அமைக்கல, அதனால மன வருத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை சொல்லி கொஞ்ச நேரத்துல எல்லாம் 22 ஆட்சி இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணி இந்த ஐசியு ஆட்சியை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தேர்தல் இடத்துக்கு வரேன், அதனால குழு அதுக்கு பிறகு அமைக்கிறேன்னு சொல்றாரு. ஆக இன்னைக்கு திமுகவில் குழு அமைக்கிறது கூட ஆள் இல்லை, ஆட்சி பத்தி தான் சிந்திச்சிட்டு இருக்கோம். இந்த வாக்குறுதிகளை, இந்த அரசு அதிகாரிகளை எப்படி பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதற்கான சிந்தனையும் முன்னெடுப்பும் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேர்தல் 22ஆம் தேதிக்கு தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அமைக்க போறது சொல்றாரு. இந்த எந்த பேச்சுவார்த்தை குழு அமைச்சு இனிமேல் பட்டு காங்கிரஸை கட்டி போட முடியாது, நாங்க பேசி முடிவெடுப்போம், 17ஆம் தேதி நாங்கள் கூடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட செயலாளர்கள்லாம் கூடி பேசி நாங்க முடிவெடுப்போம் சொல்லி அவங்க இன்னைக்கு தன்னிச்சையா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பணியை தொடங்கிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது என்பதுதான் உண்மை. இவங்க காங்கிரஸ் கட்சிக்கு 15 இடம் கொடுக்கலாம், 12 இடம் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 25 இடம் கொடுத்து அதுல 18 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதுல கூட ஒரு இடத்த ஈரோடு தேர்தலில் EVKS இளங்கோவன்
இறந்ததுக்கு பிறகு அந்த தொகுதியும் புடுங்கிட்டு 17 ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த 17ல கூட 5 குறைச்சி 12 தரம் சொல்லிட்டு இருக்காங்க. 12 தரம், ஒரு ராஜ்யசபை தரம், அது இதுன்னு இவங்க ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸ் மிக தெளிவாக முடிவெடுத்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன எங்களுக்கு ஒரு ராஜ்யசபை தர்றது, 42 இடத்தை எங்களுக்கு கொடு, நாங்களே ராஜ்யசபைக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்களே எங்க உறுப்பினரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், உங்ககிட்ட நாங்க பிச்சை வாங்க தேவையில்லை, எங்க ஓட்டுக்களை வாங்கி நீ ஆட்சியில உட்காந்துக்கிட்டு உன் பையனை துணை முதலமைச்சரா வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் போடுவ, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஏமாத்துவ, கேட்டா பாரதிய ஜனதா கட்சி எங்களை அடிக்குது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கதறிக்கிட்டு இருப்ப, பாரதிய ஜனதா கட்சின்ற பூச்சாண்டி காட்டிக்கிட்டு எங்க கட்சியை அழிச்சுக்கிட்டு இருப்ப, நாங்க எவ்வளவு நாளுக்கு வேடிக்கை பார்க்க முடியும், அதெல்லாம் இனிமே உங்களை நம்ப முடியாது அவங்க உறுதியா சொல்றாங்க. இது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அருகில் இருக்கின்ற மாநிலம் யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில இப்போ என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்ன காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, இப்போ என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி. இப்போ மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அங்க ஆட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க கூட்டணி அதுல சில கட்சிகளை சேர்த்து அவங்க அந்த கூட்டணியை வடிவப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த நேரத்துல திமுக என்ன நினைக்குது, திமுக ஆட்சி அங்க உருவாக்கணும்னு நினைக்குது. அதுக்கு ஜெகத் ரட்சகனை இறக்கி இருக்காங்க. அங்க காங்கிரஸ் என்ன நினைக்குது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், நாங்க ஏற்கனவே காங்கிரஸ் இங்க பலமான நிலையில இருக்கு, நாங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கு தான் போட்டி, அதனால நாங்க தான் அதிகமான இடங்கள்ல நிற்போம்னு சொன்னாங்க. ஆனா அங்க ஊழியர் கூட்டம் நடத்துறாங்க, அதுல காங்கிரஸ் அழைக்காம இவங்களே எல்லா தொகுதிக்கும் போட்டியிடுவோம் சொல்லி ஜெகத் ரட்சகனை முன்னிலைப்படுத்தி அவர் முதலமைச்சர்னு சொல்றாங்க. அதுல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா ஜெகத் ரட்சகனை வச்சு அங்க ஆட்சியை பிடிக்கும், அதுக்கு தேவையான பணத்தை அவர் இறக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் தொடங்கியிருக்கு. இப்போ அங்க காங்கிரஸ் விட திமுக அதிக இடங்கள் போட்டியிடணும் அல்லது திமுக தலைமையில் ஆட்சி அமைக்கணும், அதுவும் ஜெகத் ரட்சகனை முன்னிலைப்படுத்தணும் முடிவெடுத்ததுக்கு காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ இன்னைக்கு கொள்கை கூட்டணி, பலமான கூட்டணி, வலிமையான கூட்டணி, தொடர்ந்து இருக்கின்ற கூட்டணி எல்லாம் இந்த டைலாக்ல காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி நடத்துவது சாராய ஆலை அதிபர்களின் கூட்டணி. அதுதான் உண்மை. அது டிஆர் பாலுவா இருந்தாலும், கனிமொழியா இருந்தாலும், ஜெகத் ரட்சகனா இருந்தாலும், அவருடைய சார்ந்த எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சிக்கு நிதியுதவி, இந்த ஆட்சியினுடைய தேர்தல் செலவு எல்லாம் மேற்கொள்றாங்க. நான் உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்டிலரிஸும், இந்த சாராய உற்பத்தி ஆலைகள் அத்தனையும் திமுகவினுடைய உறவினர்களோ அல்லது பினாமிகளோ அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களோ தான் வச்சிருக்காங்க. அதிமுகவை சார்ந்தவர்களோ அல்லது வேறு கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே இல்லை. இந்த நிலையில இப்போ தமிழ்நாட்டுல இந்த ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனங்கள் இதெல்லாம் உற்பத்தியை அதிகப்படுத்திட்டாங்க, விரிவாக்கம் அதிகமாச்சு இங்க. அதனால ஒரு 1000 மணமகிழ் மன்றங்களை திறந்து அதுக்கு அனுமதி கொடுத்து சாராயத்தை அந்த உற்பத்தி ஆகிற சாராயத்தை விற்பனைக்கு ஒரு சந்தைப்படுத்துகின்ற ஒரு மையமா இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இருக்கு. இப்போ இங்க சாராயத்தை உற்பத்தியை அதிகப்படுத்தி இங்க போதுமான குடிமக்களை உருவாக்கினா கூட அவங்களுக்கு உற்பத்தி இன்னும் அதிகமாக்கணும் சொல்லி ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனம் மட்டும் இல்ல, எல்லா சாராய ஆலை அதிபர்களும் முடிவெடுத்தாங்க. அதுக்கு பாண்டிச்சேரியில நல்ல சேல்ஸ் இருக்கு, அங்க நம்ம சரக்க விட்டோம்னா அங்க இன்னும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்து இப்போ பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சு திமுக ஜெகத் ரட்சகன் தலைமையில அங்கே இவங்களுடைய சரக்க விற்பனைக்கு விற்கணும், அதனால அந்த ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு இன்னைக்கு எத்தனை கோடி ஆனாலும் செலவழிக்க தயாராயிட்டாங்க.
இது காங்கிரஸுக்கு இப்ப பிரச்சனையா மாறிடுச்சு. தமிழ்நாட்டிலையும் நம்மள ஆட்சியில பங்கு தர மாட்டாங்க, அடிக்கிற கொள்ளையில பங்கு தர மாட்டேன்றாங்க. பாண்டிச்சேரியிலையும் நமக்கு ஆட்சி உரிமை தருவதற்கு இடையூறாய் இவங்க கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையை ஏற்க மாட்டாங்கன்ற நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால, இப்போ அதுக்கு இவங்க ஒத்து வராததுனால இவங்க தேசிய தலைமை இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல அது கேரளாவா இருந்தாலும் கர்நாடகாவா இருந்தாலும் இந்த சுத்தி இருக்கின்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் இன்னைக்கு வலிமையா இருக்கு. ஆனா நம்முடைய செல்வாக்க பயன்படுத்திட்டு இருக்க திமுக இங்க பலகீனப்படுத்தி நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்க பாக்குது. 10 இடம் 12 இடம் தர்றோம்னு பிச்சை போடுற மாதிரி நமக்கு தர்றாங்க. அது வேண்டாம். அதனால அவங்க குறைஞ்சது நாங்க கூட்டணியில இருக்கணும்னா 42 இடம் கொடுங்க, 40 இடம் கொடுங்க, அப்பதான் நாங்க ஒரு ராஜ்யசபை உறுப்பினரை உருவாக்க முடியும். அதனால நீங்க அதுக்கு சம்மதம் சொன்னாலுடைய கூட்டணி இல்லை என்று சொல்றாங்க. அதுல கூடுதலா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் பங்கு என்ற கோஷத்தை அவங்க கேட்கறதுக்கு காரணம் திமுக பெரும்பான்மை பெறாது, அதனால நாங்க எங்களுக்கு உரிய இடமும் அதுக்குரிய பதவியும் கேட்டுட்டு அவங்க போராடுறாங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காங்கிரசுக்கு 12 இடம் கொடுக்கணும். காங்கிரசுக்கு இன்னைக்கு 40 இடம் 42 இடம் கொடுத்தா, விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே 4 ஓட்டு விழுந்தா அதுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு திருமாவளவன். அப்படிப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு தரணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னைக்கு நாங்க தான் நல்ல பஜகோவிந்தம் வாசித்தோம், இதுக்கு பக்கம் மேல எங்க கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க தொண்டர்கள் காரி துப்பினாலும் பரவாயில்ல, திமுக தான் உலகத்திலேயே சிறந்த ஆட்சி நடந்தது, காரல் மார்க்சினுடைய தத்துவத்தை செயல்படுத்துகின்ற ஒரே மனிதர் ஸ்டாலின் சொல்லி அவங்க பஜனை பாடி பழகிட்டாங்க. அதனால இப்போ நாங்க இவ்வளவு நாள் எஜமானே உங்க கூட இருந்து கோஷ்டிகானம் பாடிட்டோம். இப்போ போய் நாங்க மக்கள் கிட்ட போய் பிரச்சனைய பேசணும்னா மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்க 4 வருஷத்துல 5 வருஷத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அதனால நீங்களே ஏதாவது போட்டு கொடுங்க, நான் உங்க கூடயே இருந்துடுறேன், நாங்க இப்படியே பஜகோவிந்தம் பாடிட்டு இருந்துடுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தோழமை கட்சின்ற பெயர்ல இன்னைக்கு கொள்கையை அடகு வைத்து கட்சியை அடமானம் வைத்து திமுக தருகின்ற அக்கௌண்டடா கொடுக்கிற 10 கோடி 15 கோடி இல்லாம அன்அக்கௌண்டடா கொடுக்கிற பணத்துக்காக இன்னைக்கு விலை போயிட்டாங்க. அதனால இப்போ அவங்க ஆனாலும் எங்களுக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க, இரட்டை இலக்குல இடம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொரு நிலையிலும் இன்னைக்கு திமுக நம்ம சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த கட்சிகள் இன்னைக்கு தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய உரிமைகளையும் கேட்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்குரிய திட்டம் எதுவும் ஸ்டாலின் கிட்ட இல்லை. ஸ்டாலின் என்ன நினைச்சாரு, நம்ம இதை பேச்சுவார்த்தையெல்லாம் தள்ளி போயிட்டு கடைசி நேரத்துல அந்த தேர்தல் வந்துருச்சு, அதனால இப்ப பொறுத்துங்க, அதுக்கப்புறம் உள்ளாட்சியில தரேன்னு சொல்லிட்டு அல்வாவத்து கிண்டி கொடுத்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க இப்பவே நீங்க உறுதியா சொல்லுங்க, இப்பவும் இன்னைக்கு வருகின்ற தகவல் பாத்தீங்கன்னா 40 இடத்துக்கு குறையாம காங்கிரஸ் கட்சி இவங்களோட உடன்பாட்டுக்கு வராதுன்றதுதான் டெல்லியில இருந்து தரப்பட்ட தகவலா இன்னைக்கு பார்க்கப்படுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா திமுக டெபாசிட் வாங்காது தமிழ்நாட்டுல. என்ன காரணம்னா இன்னைக்கு திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு எந்த வகையான ஆயுதமும் அவங்க கையில இல்லை. இன்னும் சொல்ல போனா புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய 4.25 ஆண்டுகள் ஆட்சியும் இந்த ஸ்டாலினுடைய 4.25 ஆண்டு ஆட்சியும் ஒப்பிடுற மக்கள் இன்னைக்கு எடப்பாடியாரை போல ஒரு முதலமைச்சர் நம்ம தேவையில்லாம இழந்துட்டோமே, அவர் இருந்திருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு வந்திருக்கான். நம்ம தெரியாதனமா இவர் இந்த ஸ்டாலின் சொன்ன 525 வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட்டோமேன்னு வருத்தப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஆட்சியில்
மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம். அதை விட அதை வெளிப்படுத்துவதற்கு கூட வழி இல்லாத வகையில் மீடியாக்களை மிரட்டி தங்களுடைய நிறுவனங்கள் வழியாக வச்சுக்கிட்டு அதை மிரட்டி எல்லாரும் சுதந்திரமான பத்திரிகை தர்மம் என்பதே இன்னைக்கு ஸ்டாலினுடைய தந்திரத்தால் அல்லது அவருடைய மருமகன் சபரீசனுடைய வியூக வகுப்பால் இன்னைக்கு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இன்னைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டிலும் பத்திரிகையில் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்த ஸ்டிக்கர் எல்லாம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டினதை விட அதை விளம்பரப்படுத்துறதுக்கு அதிகமான செலவு பண்ணியிருக்காங்க. இவங்க ஒதுக்கின நிதி எல்லாம் இந்த விளம்பரத்துக்கே ஒவ்வொரு நாளும் போட்டோ ஷூட் நடத்துறது, இவர் ஒப்பனம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு செய்கின்ற அந்த பதிவுகள் எல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில விளம்பரமா தரப்படுது, பத்திரிகைகளை அச்சுறுத்தி செய்திகளை போட வைக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்படி தொடர்ந்து இவர்கள் எதையுமே செய்யாம இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அலங்கோல ஆட்சி, அவமானத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஆட்சின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சின்றது எந்த பாகுபாடும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அதை உணர்ந்திருக்கிறாங்க. எவ்வளோ பால்மா வாங்குறீங்க? 1 லிட்டர் பாக்கெட், 1/2 லிட்டர். எவ்வளோ அரிசி மாசத்துக்கு வாங்குறீங்க? எவ்வளோ எண்ணெய்? எவ்வளோ சர்க்கரை வாங்க? 2 கிலோ. மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய் தந்தாங்களா? அது உங்க குடும்பத்துல யாருக்கும் வரல. இப்போ உங்ககிட்ட இருந்து அவங்க 1000 ரூபாய் கூட தரல, ஆனா 5,27,640 ரூபாய் உங்க பொருள், நீங்க வாங்குற பொருள் மூலியமா இழந்திருக்கீங்க. அதிகமா அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலத்துல நீங்க செலவழிச்ச தொகையை விட இந்த 4.25 வருஷத்துல 5,27,640 ரூபாய் உங்களை அறியாமலே இந்த ஆட்சிக்கு அதிகமா செலவழிச்சிருக்கீங்க. இது இல்லாம இந்த 1000 ரூபாய் தந்ததா சொன்னாங்க, அது கூட உங்களுக்கு தரல. அதனால இப்போ எடப்பாடியார் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நீங்க எடப்பாடியார் ஆட்சியிலும் சரி இப்பவும் சரி இந்த பொங்கல் நேரத்துல 3000 ரூபாய் இப்போ கொடுத்தாங்களா? அது கொடுத்தாங்களா? அதான். அதனால அந்த பொங்கல் நேரத்துல யார் யாருக்கு அந்த இது கிடைச்சதோ அது அத்தனை பேருக்கும் மாசம் இந்த பெண்களுக்கு தர உதவித்தொகையும் தருவாங்க. அது 2000 ரூபாயா தர போறாரு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தா. அதனால இந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் அந்த 2000 ரூபாய் கிடைக்கும். அதனால அண்ணா முன்னேற்ற ஜெயிக்கணும், எடப்பாடியார் முதலமைச்சராகணும், ரெட்டையிலை போட்டு செய்வது ஒன்று, சொந்த மக்கள் தலையில் சுமையை கொட்டுது என்று. அதனுடைய விளைவாக இன்றைக்கு எதையுமே செய்ய முடியல. தமிழ்நாட்டுக்கு எங்கு பார்த்தாலும் 5 வயது குழந்தைகள் முதல் பெண் 80 வயது பாட்டி வரை இன்றைக்கு கற்பழிக்கின்ற கொடுமை ஸ்டாலின் ஆட்சியில. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம். இன்னைக்கு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் சொல்றாங்க, நாங்க வர்றதுக்கே பயமா இருக்கு. அவங்க இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி எந்த நேரத்துல இந்த மாணவர்கள் எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியல. ஒரு சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாணவன் அந்த போதை மயக்கத்துல அழுகுறான். அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம திகைச்சு போயிருக்கான். இது சப்போஸ் அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிருச்சுன்னா அதுக்கு அந்த ஆசிரியர்கள் பொறுப்பேற்க வேண்டி இருக்குமேன்னு அந்த ஆசிரியர்கள் கதறாங்க. இதனால எல்லா வகையிலும் இன்னைக்கு இந்த ஆட்சி என்பது ஒரு செயலிழந்த ஆட்சி, ஒரு பொறுப்பற்ற ஆட்சி. கேட்டா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றாங்க. சரி, என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா, நாங்க தான் 208 பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிட்டோமே. கிராமங்கள்ல இருந்த நடுநிலை பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் 208 இந்த வருஷம் மட்டும் மூடிட்டாங்க. 208 பள்ளிகளை மூடி வைத்து விட்டு, அதுக்கு நிரந்தரமா பூட்டு போட்டுட்டு, மாணவர்கள் சேரலன்னு சொல்லிட்டு
இந்தியாவிலே கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இந்த சினிமா நடிகர்களை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஷோ நடத்துறாங்க. கிராமங்களில் இருந்த பள்ளிகள் இன்னைக்கு 208 பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு வருஷத்துல 208 பள்ளிகளை மூடிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம தமிழ்நாட்டுல எல்லாம் கல்வி கற்றுறாங்கன்னு சொன்னா இந்த கோமாளித்தனத்தை என்ன சொல்றது? சிந்திச்சு பாருங்க. 208 பள்ளிகள் மூடினாங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் கல்வி தாய்மொழியில் கல்வி கற்கின்ற தமிழ் வழி கல்வி கற்கின்ற பள்ளிகளை மூடி வைத்துவிட்டு எல்லாம் போய் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல போய் சேர்ந்துங்க, அதுவும் சிபிஎஸ்சியா பார்த்து சேருங்க, அதுதான் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சின்னு சொல்ற ஒரு கோமாளி முதலமைச்சர் ஸ்டாலினை தவிர யார் இருக்க முடியும்? இப்படி எல்லா வகையிலும் பின்னடைவு. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா தேர்தல் நேரத்துல சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டை ரத்து பண்ணுவாங்க. சரி, நீட்டை ரத்து பண்ணுவாங்கன்னு சரி நினைச்சுக்கிட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம ரத்து பண்றாங்க. தேர்வு அறிவிச்சு மாணவர்கள்லாம் ஆல் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணி மாணவர்கள்லாம் தேர்வு எழுத தயாராகி அவங்க 10 நாள் தூங்காம கொள்ளாம படிச்சு தேர்வுக்கு தயாராகி அங்க வந்த கேட்ல இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாம் திரும்பி போங்கன்றாங்க. இது எப்படிப்பட்ட கொடுமை? ஒரு அரசு, ஒரு செயலிழந்த அரசு மட்டும் இல்ல, மக்களை பற்றி சிந்திக்காத, மாணவர்களுடைய நலன்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசு. குரூப் 2A தேர்வுகள் என்ன காரணத்துக்காக ரத்து செய்யப்பட்டதுன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, தொழில்நுட்ப கோளாறு. என்ன தொழில்நுட்ப கோளாறு? ஒரு தேர்வை கூட நடத்துகின்ற துப்பற்ற நீட்டை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம ரத்து பண்ற நிலையில இன்னைக்கு இந்த இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க தேர்வு நடத்துறதுக்கு தயாரான உடனே 15 நாளுக்கு முன்ன சொல்றோம், எல்லாம் நீங்க போய் படிச்சதெல்லாம் இன்னைக்கு தேர்வு எழுத தயாரானவங்க எல்லாம் வீட்டுல போய் நிம்மதியா தூங்குங்க, இந்த ஆட்சியை நம்பி நீங்க தேர்வு எழுதலாம், அரசு வேலைக்கு போலாம்லாம் நினைக்காதீங்க சொல்றாங்க. கேட்டா தேர்தல் நேரத்துல 5 லட்சம் அரசு ஊழியர்கள் உருவாக்குவோம்னு சொன்னாங்க, வேலை வாய்ப்புகள் தருவோம்னு சொன்னாங்க அரசு பணியில். ஆனா இன்னைக்கு இங்க காலி பணியிடங்கள் மட்டும் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசு துறைகள் இருக்கு. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுல நிர்வாகம் நடக்கும்? இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் முழுக்க தோல்வி அடைந்த அரசாங்கமாக ஒரு பொம்மை அரசாங்கமாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி எதுல கருத்தா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுல முதலிடம் வகிக்குது. அத பாத்தீங்கன்னா கரூர்ல பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன பண்றாரு, அவர் மக்களுக்கு சேவை செய்வார்ன்றதுக்காக எம்எல்ஏ ஆனா அதை வச்சுக்கிட்டு கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது. அதை போய் படம் பிடிக்க போன, அதை செய்தியை சேகரிக்க போன செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிப்பாளர் செபாஸ்டின் என்ற 2 பேரையும் அடிச்சு நொறுக்கி, அவங்க கூட போனவங்கலாம் அடிச்சு அவங்களுடைய கேமராவில இருந்து எல்லாத்தையும் பறிச்சு ஒரு 22-23 லட்சம் வருமானம் உள்ள அவங்களுடைய படப்பிடிப்பு சாதனைகளை எல்லாம் பாழ்படுத்தி அவங்கள போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடத்தி கொண்டு போய் அடிச்சு நொறுக்கி அவங்கள கடைசியில் அவங்க மேலேயே வழக்கு போடுற ஒரு நிலையில இன்னைக்கு வச்சிருக்காங்க. இத அவங்க செய்யறாங்கன்னு எந்த பத்திரிகை சங்கமும் அதை பத்தி குரலை எழுப்பல. எல்லாமே கொத்தடிமைகளாகி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இன்னைக்கு அடிமைகளா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பழனியாண்டி அவருடைய பையனும் பேசுறாங்க, இதையெல்லாம் அழிச்சிருங்க, அதையெல்லாம் மாத்திருங்க, 1 மணி நேரம் புட்டேஜை காலி பண்ணிருங்க. இது எல்லாமே இன்னைக்கு வெளியாயிருக்கு. ஆனாலும் அவர் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் இன்னைக்கு. ஏன்னா அவங்க அடிக்கிற கொள்ளையில ஸ்டாலின் குடும்பத்துக்கு பங்கு போயிட்டு இருக்கு. அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? எந்த வித உத்தரவும் இல்லாம
இன்னைக்கு கனிம வளங்களை கொள்ளையடிப்பது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மாயனூர்ல, அதே கரூர் மாவட்டத்துல மணல் குவாரி இன்னைக்கு ஜேசிபி, அதுவும் அதிக திறன் வாய்ந்த ஜேசிபிகளை வச்சு அல்றத நேற்றைக்கு முதல் நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேரடியா களத்துக்கு போய் தன்னந்தனியா நின்று அங்க இருக்கிற ஜேசிபி எல்லாம் பிடிச்சி காவல் நிலையத்தில் ஒப்படைச்சு வழக்கு போட சொன்னாரு. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னே தெரியல. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போன் பண்ணா அவர் போனையே எடுக்கல. இப்படி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆட்களை தூண்டி விட்டு அவர் வீட்டுக்கு முன்னால மறியல் பண்றோம், பொறியல் பண்றோம்னு சொல்லி ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு செய்யறது அயோக்கியதனம். அரசு கனிம வளங்களை கொள்ளையடித்து மணல் மாஃபியாக்களுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல அதை தட்டி கேட்டா அவர் மீது புகார் சொல்லிட்டு அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் சரி. கனிம வளங்களை தான் கொள்ளடிக்கிறாங்க எம்எல்ஏக்கள். பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல அங்க இருக்கிற எம்எல்ஏ அவர் என்ன பண்றாரு, கதிரவனா, அவர் என்ன பண்றாரு, அவரு நாட்டுல கிட்னி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. யாராவது அப்பாவிங்க வந்தா அந்த கிட்னியை திருடி அவர் மருத்துவமனையில திருடுறதையே தொழிலா வச்சுட்டு செஞ்சு அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை விட அவர் இல்லாம சொன்னாரு, நான் என்ன பண்றது, வெளிநாட்டுக்காரெல்லாம் வாங்கினேன்னா இது மாதிரி நிறைய அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கிட்னியை திருடினா தானே வாங்க முடியும்ன்றாரு. இப்படி இன்னைக்கு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே எந்த வகையிலெல்லாம் கொள்ளடிக்க முடியுமோ, மக்களை வஞ்சிக்க முடியுமோ, அரசு கனிம வளங்களை சூறையாட முடியுமோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி இன்னைக்கு ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை விட இன்றைக்கு இந்த செயலர் ஐசியூல இருக்கு. அதனால இது அப்படியே போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரப்போகுது. அதனால வருகின்ற தேர்தல் கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க பங்கு தராங்களா, நொங்கு தராங்களா, இல்ல அல்வா தராங்களான்றதெல்லாம் அதுக்கு பிறகு. ஆனா இவங்க என்ன பண்ணாலும் மாணிக் தாகூர் சொன்னது போல இவங்க ஆட்சி அமைக்க முடியாது. திமுக ஆட்சி என்பது முடிந்து போன ஒண்ணு. இனி திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க காங்கிரஸை வச்சுக்கிட்டு இந்தியாவில் நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த பிம்பம் காங்கிரஸ் வெளியேறினாவே உடைஞ்சு போகும். காங்கிரஸ் எதிர்ப்பு சக்தி பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாட்டிலிருந்து இவங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து வெளியேறிடுச்சுன்னா அது உடைய சொல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பு என்பது இன்றைக்கு இந்த தேர்தல்ல திமுக ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதிமுகவை எதிர்க்க முடியாது, குறை சொல்ல முடியாது, திட்டங்கள் படி சொல்ல முடியாது என்ற நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை படி சொல்வது, கட்சியை குறை சொல்வது என்ற நிலையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் நினைச்சு அவங்க ஆரம்பிச்சாங்க. தொடக்கத்துல நல்லாதான் போயிட்டு இருந்தது. கடைசியில் இப்ப பார்த்தா எல்லாமே திரும்பி அடிக்குது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவங்க கூட்டணி அமைறதுக்குள்ள ஸ்டாலின் டோப்பாவை கழட்டிட்டு தலையை தடவ வேண்டிய நிலையில இருக்கிறாரு. அதனால இவங்க முதல்ல கூட்டணி அமைக்கிட்டு அதிமுக கூட்டணியை பத்தி இவ்வளவு நாள் ஏளனமா பேசிட்டு இருந்தவங்க ஊடகங்கள் உள்பட எல்லாருமே இன்னைக்கு திமுக கூட்டணியை பத்தி தன்னெழுச்சியா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குகின்ற வரை இது தொடரும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.